கடலூரில் பாமக வேட்பாளர் தங்கர் பச்சானை ஆதரித்து வாக்கு சேகரித்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசியதாவது, தமிழக அளவில் பாரதிய ஜனதாவின் வாக்குறுதிகள், பாரதிய ஜனதா கட்சி சின்னத்தில் போட்டியிடும் வேட்பாளர்கள் கொடுக்கும் வாக்குறுதி என அனைத்தும் ஏப்ரல் முதல் வாரம் 8ஆம் தேதிக்குள் வெளியிடப்படும். தனித்துவமான வேட்பாளர்களை பாட்டாளி மக்கள் கட்சி நிறுத்தியுள்ளது. திமுக போல் அப்பாக்கள் மந்திரிகளாக இருந்து மகன்களை தேர்தலில் நிற்க வைக்கின்றனர். அதுபோல இங்கு இல்லை. கடலூரின் முன்னாள் எம்பி ஒரு பாட்டாளியை அடித்து கொலை செய்ததுதான் அவரின் சாதனை. எனது சொத்து கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் 117 மடங்கு உயர்ந்திருப்பதை காண்பித்தால் அரசியலை விட்டு விலகுகிறேன். நேர்மையான அரசியலை நான் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றேன். கோயம்புத்தூரில் நிச்சயம் மக்கள் எனக்கு ஆதரவு அளிப்பார்கள் என தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்தலுக்கான புதுச்சேரி தொகுதியின் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அவர் பேசியதாவது, புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற நாடாளுமன்றத்தில் அதிமுக அழுத்தம் தரும். புதுச்சேரியை ஆளும் என்ஆர் காங்கிரஸ் ஆட்சி செய்த திமுக காங்கிரஸ் சுற்றுலா வளர்ச்சிக்கு பாடுபடவில்லை. கச்சா எண்ணெய் விலை குறைந்தாலும் அதிகமான வரி விதித்து பெட்ரோல், டீசல் விலை விற்கப்படுகிறது. மத்திய அரசும் மாநில அரசும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கவில்லை. புதுச்சேரியில் 10 ஆண்டு காலமாக ரேஷன் கடைகள் முடக்கி வைக்கப்பட்டுள்ளன. போதைப் பொருட்கள் கடத்தல் தமிழ்நாட்டிலிருந்து புதுச்சேரிக்கு பரவியுள்ளது. அதிமுக வேட்பாளர் வெற்றி பெறும் போது புதுச்சேரி சிங்கப்பூர் போல மாறிவிடும் என கூறினார். நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் இருந்து சுயேட்சை சின்னத்தில் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடுகிறார் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் நடந்த பாஜக கூட்டணி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக அவர் வருகை புரிந்தார். அப்போது சில பெண்கள் அவருக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். அப்போது அவர்களுக்கு ஓபிஎஸ் தனது பாக்கெட்டில் இருந்து 1000 எடுத்துக் கொடுத்துள்ளார். தேர்தல் விதிகளை மீறி வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கும் விதமாக இருப்பதால் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க தேர்தல் ஆணையத்திற்கு அதிமுக உள்ளிட்ட கட்சியினர் புகார் அளித்துள்ளனர். பிரதமர் மோடி தமிழ் குறித்து பேசியதை விமர்சித்த முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பதிலடி கொடுத்த அண்ணாமலை, எதிர்க்கட்சியாக இருக்கும்போது தேர்தல் நேரங்களிலும் திமுகவிற்கு வரும் தமிழ் உணர்வு தற்போது வந்திருப்பதில் ஆச்சரியமில்லை என்று கூறினார். கடந்த 70 ஆண்டு காலமாக தமிழ் மொழியை வியாபாரமாக்கி தமிழை சுரண்டி கொளுத்த திமுகவின் தமிழுணர்வு நாடகத்தை தமிழக மக்கள் இனியும் நம்புவார்கள் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் நினைப்பாராயினால் அவருக்கு ஏமாற்றமே பரிசாக கிடைக்கும் என்று கூறினார். மேலும் பாரத பிரதமர் மோடி அவர்கள் தமிழ் மீது கொண்டுள்ள பற்றிற்கும் தமிழகத்தின் மீது கொண்டுள்ள அன்பிற்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சான்றிதழ் அவசியமில்லாது என குறிப்பிட்டுள்ளார். கருப்பு பணம் மீட்பதில் குறித்து பொதுமக்கள் நன்கு அறிவார்கள். ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியவில்லை என்றால் தனது கட்சியினரும் தனது இந்தி கூட்டணி கட்சியினரும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்றும், ஊழல் ஒழிப்பு குறித்து ஸ்டாலின் அவர்கள் கேள்வி கேட்டதை தமிழக மக்களின் வார இறுதி நகைச்சுவையாக விட்டுவிடுகிறேன் என கூறினார். தமிழ்நாட்டில் 39 தொகுதிகள், புதுச்சேரி என மொத்தம் 40 தொகுதிகளிலும் வரும் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளது. தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் ஜூன் 4ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றைய முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. தேர்தலில் போட்டியிட அரசியல் கட்சியினர், சுயேட்சைகள் என பலர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். இந்த நிலையில் அரசியல் கட்சியில் மற்றும் சுயேட்சைக்கான சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ளது. திமுக கூட்டணியில் திருச்சி தொகுதியில் போட்டியிடும் மதிமுகவுக்கு தீப்பெட்டி சின்னத்தை தேர்தல் ஆணையம் வழங்கியுள்ளது. விடுதலை சிறுத்தை கட்சிக்கு பானை சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் 2 தொகுதிகளிலும் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு பானை சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதேபோல ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துக்கு பலாப்பழம் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. வேலூர் தொகுதியில் போட்டியிடும் மன்சூர் அலிகானுக்கு பலாப்பழ சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் நீலகிரி தொகுதியில் திமுக சார்பில் ஆர் ராசா போட்டியிடுகிறார். ஆர் ராசா வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பிறகு கடந்த 25ஆம் தேதி முதல் முறையாக நீலகிரிக்கு சென்றபோது கோத்தகிரியில் அவர்களுக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து நீலகிரியை நோக்கி அவர் சென்று கொண்டிருந்த போது அவரது காரை பறக்கும் படை அதிகாரி கீதா தலைமையிலான குழு சோதனை செய்தது. இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியது. மேலும் ஆராசாவின் வாகனத்தை பறக்கும் படை அதிகாரி முறையாக சோதனை செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்தது. இதையடுத்து நீலகிரி தேர்தல் அதிகாரியும் மாவட்ட கலெக்டருமான அருணா இது தொடர்பாக விளக்கம் கேட்டு பறக்கும் படை அதிகாரி கீதாவுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருந்தார். மேலும் விசாரணைக்கு வருமாறு அழைப்பு விடுத்திருந்தார். இதனிடையில் இது தொடர்பான விசாரணையானது நடைபெற்ற நிலையில் திமுக வேட்பாளர் ஆர் ராசாவின் வாகனத்தை முறையாக சோதனை செய்யவில்லை என்பது உறுதி செய்யப்பட்ட நிலையில் பறக்கும் படை அதிகாரி கீதாவை தற்காலிக பணி நீக்கம் செய்து மாவட்ட கலெக்டர் உத்தரவிட்டுள்ளார். பாஜக கூட்டணியில் சேர்ந்தது குறித்து பாமகவை கடுமையாக விமர்சித்த முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் பதிலடி கொடுத்துள்ளார். அவர் விடுத்துள்ள அறிக்கையில், மண்டல ஆணையத்தின் அறிக்கையை 10 ஆண்டுகள் கிடைப்பிலும் அதற்கு முந்தைய காக்கா கலோல்கர் ஆணைய அறிக்கையை குப்பை தொட்டியிலும் போட்டு வைத்திருந்த காங்கிரஸ் தலைமையிலான அரசிடமிருந்தே மத்திய அரசின் உயர்கல்வி நிறுவனங்களில் பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 27% இடஒதுக்கீட்டை வென்றெடுத்துக் கொடுத்தது இந்த ராமதாஸால். தேசிய ஜனநாயக கூட்டணியிலும் வலிமையாக இருக்கும் போது சமூக நீதியை வென்றெடுத்துக் கொடுக்க முடியும். தமிழ்நாட்டில் சமூக நீதி செடிக்கு வெந்நீர் ஊற்றி அளித்து வரும் மு.க. ஸ்டாலினுக்கு இது குறித்த கவலை கிஞ்சிற்றும் தேவையில்லை. வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கிவிட்டு சமூக நீதி குறித்து பாமகவுக்கு ஸ்டாலின் பாடம் நடத்தட்டும். ஒருவரை ஒரு முறை ஏமாற்றலாம், சிலரை சில முறை ஏமாற்றலாம். ஆனால் வன்னியர்களை ஒவ்வொரு முறையும் ஏமாற்ற முடியாது. வன்னியர் சமூகத்திற்கு இழைத்த துரோகங்களுக்கு திமுகவிற்கு வரும் தேர்தலில் பாடம் புகட்ட மக்கள் தயாராகிவிட்டனர். அதை திமுக விரைவில் உணரும் என குறிப்பிட்டுள்ளார்.
இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.